பாபர். சோதனை படிக்கட்டுகள். மன்னர் என்று அலச ஆரம்பித்து விட்டால் பரம்பரையையும் சற்று ஆராய்ந்தாக வேண்டும் என்பது வரலாற்று மரபு. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் கதிகலங்க வைத்த துருக்கிய மன்னன் தைமூரின் பரம்பரையில் வந்த உமர் ஷேக் மிர்சா சிற்றரசருக்கும், மங்கோலிய மாவீரர் செங்கிஸ்கானின் நேரடி பரம்பரையில் வந்த குத்லுக் நிகார் என்ற பெண்மணிக்கும் பிறந்தவர்தான் நம் பாபர். ஒரு விதத்தில் தைமூர் முன்னோர்களே கூட மங்கோலியர்கள்தான். செங்கிஸ்கான் காலத்தில் இன்றைய ஆப்கானிஸ்தானிலும் உஸ்பெகிஸ்தானிலும் செட்டிலாகி அங்கு வாழ்ந்து வந்த துருக்கிய இனத்தோடு பிற்பாடு இரண்டரக் கலந்தவர்கள். துருக்கியர்கள் நாகரிகத்தில் முன்னேறியவர்கள், கல்வியறிவும் புத்திசாலித்தனமும் ராஜதந்திரமும் அமையப்பெற்றவர்கள். மங்கோலியர்களோ யாருக்கும் அஞ்சாத ஆவேசமான போர் வீரர்கள். இந்த இரு இனங்களின் இரத்தமும் சரியான விகிதத்தில் கலந்து ஒருவர் உடலில் ஓடினால் கேட்க வேண்டுமா? பாபரின் உடலில் இந்த துடிப்பான வீரமும் விவேகமும் கலந்த இரத்தக் கலவை ஓடியதால்தான் அவரால் சராசரி மனிதர்களால் எண்ணிப் பார்க்க முடியாத சோதனைகளையெல்லாம் கடந்து பிற்பாடு இந்தியாவில் தீர்க்கமான ஒரு சாம்ராஜ்யத்தை துவக்கி உலகப் புகழ் பெற முடிந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் மாவீரர் பாபராலேயே தடுக்க முடியவில்லை. அவர் நிறுவிய சாம்ராஜ்யத்திற்கு முகலாய சாம்ராஜ்யம் என்று பிற்பாடு வரலாறு பெயரிட்டதை. தன்னுடைய தந்தையின் துருக்கிய பரம்பரை குறித்துதான் பாபர் பெருமையாகச் சொல்லிக் கொள்வது வழக்கம். தாய் வழி வந்த மங்கோலிய இனத்தை சற்று இரண்டாம் பட்சமாகவே கருதினார் அவர். அப்போதெல்லாம் மங்கோலியர்கள் என்றாலே வெறும் மூர்க்கத்தனமான நாடோடிகள் என்று கருதப்பட்டதுதான் காரணம். பாரசீக மொழியில் முகல் என்றால் மங்கோலியர் என்று பொருள். பிற்பாடு சரித்திரத்தில் பாபரும் அவருடைய வழித்தோன்றல்களும் முகலாயர்கள் என்று அழைக்கப்படப் போவது பாபருக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் மிகவும் தர்ம சங்கடப்பட்டுப் போயிருப்பார். பாபரின் அப்பாவுக்கு வருவோம். தைமூரின் சாமர்கண்ட் தலைநகருக்குக் கிழக்கே சில 100 மைல் தொலைவில் உள்ள பெர்கானா என்ற பிரதேசத்தை ஆண்டு வந்த பாபரின் தந்தை உமர் ஷேக் மிர்சா பற்றி சுவையான தகவல்கள் இருக்கின்றன. உமர் ஷேக் சற்று குள்ளம், அகலமான மார்பு, பெரிய தொப்பை. அவர் பெருமூச்சு விடும் போதெல்லாம் அவருடைய மேலாடையை இணைத்த பொத்தான்கள் பட்டென்று அருந்து விழுவது வழக்கம். அது பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை. மனிதர் என்ன பரிமாறினாலும் முகம் சுளிக்காமல் நிறைய சாப்பிடுவார். பெருங்குடியர். படு ஜாலியான நண்பர் ஜமா சேர்ந்துவிட்டால் உமர் ஷேக் விதவிதமான பாரசீக கவிதைகளை உறக்க அனுபவித்து பாடுவார். கூடவே என்ன பிரயோஜனம், என்னால் ஒரு கவிதை கூட இயற்ற முடியவில்லையே என்று புலம்புவார். அழகான பெண்களைக் கண்டால் அவர் முகம் ஏகமாக மலரும். குறும்பான பேச்சுக்கள் வெடிக்கும். ஆனால் குத்துச்சண்டை என்று வந்துவிட்டால் உமர் ஷேக்கை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. அநேகமாக ஒரே குத்துதான் விடுவது வழக்கம். எதிராளி மல்லாந்து விழாமல் இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கிபி 1494 ஜூன் 8ஆம் தேதி காலையில் மேல் மாடியில் தான் வளர்த்த புறாக்களுக்கு தீனி கொடுத்துக் கொண்டிருந்தபோது வீரம், பெருந்தன்மை, குறும்பு, ரசிப்பு எல்லாம் ஒரு சேரப்பட்ட உமர் ஷேக் மிர்சாவின் கால் தடுக்கியது. திகைத்து பறந்த புறாக்களுடன் தானும் ஒரு பருந்தைப் போல கீழே வந்து விழுந்த மறுகணம் அவர் உயிர் மேலே பறந்துவிட்டது. இவ்வளவு நுணுக்கமான ரசனையோடு உமர் ஷேக்கை விவரித்திருப்பவர் அவருடைய மகன் பாபர்தான். பாபர் நாமா என்ற உலகப் பிரசித்தி பெற்ற அவரது சுயசரிதையில், தந்தை மறைந்தவுடனே பெர்கானா சிற்றரசின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற பாபருக்கு வயது 11. தைமூர் ஆண்ட பரந்து விரிந்த சாம்ராஜ்யம் பல சிறு சிறு பகுதிகளாகச் சிதறி பிரிந்து போய் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு சிற்றரசர் ஆண்ட காலம் அது. எல்லோருமே தைமூர் வழிவந்த பங்காளிகள்தான். நாமும் ஒரு தைமூர் ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கனவு கண்டு வந்தவர்கள். உமர் ஷேக் இறந்து அவருடைய 11 வயதுச் சிறுவன் ஆட்சிக்கு வந்திருக்கும் செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அண்டை நாட்டு சிற்றரசர்கள் இருவர், அதாவது பாபருக்கு
மாமன்மார்கள் படையுடன் பெர்கானாவை கைப்பற்ற வந்து சேர்ந்தார்கள். ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற சில மாதங்களிலேயே தன் கம்பீரத்தாலும் கண்ணியத்தாலும் மக்கள் மதிப்பை பெற்றிருந்தார் பாபர். எல்லைக்குள் படை நுழைந்தவுடன் பதற்றமோ பயமோ காட்டாமல் படை வீரர்களையும் மக்களையும் கூட்டி, நாம் யாரும் ஓடக்கூடாது, எதிரிகளுடன் போர் புரிந்து அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று கண்டிப்புடன் இந்த சிறுவர் முழங்கியது குறித்து எல்லோரும் பெருமைப்பட்டனர். பாபரின் தலைமையில் படை வீரர்களும் மக்களும் ஒன்று திரண்டு காட்டிய துடிப்பான எதிர்ப்பைக் கண்டு எதிரிகள் பின்வாங்கி திரும்பினார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை பாபர். ஆலோசகர்களையும் படைத் தளபதிகளையும் அழைத்து, நாம் வெறுமனே பெர்கானாவில் அமர்ந்து கொண்டிருந்தால் இன்றில்லாவிட்டாலும் நாளை நாம் இதையும் இழக்க நேரிடும். ஆகவே சாமர்கண்ட் நகரை நாம் கைப்பற்றி நம் பலத்தையும் செல்வாக்கையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கான படையெடுப்புக்கு ஏற்பாடுகள் உடனே நடக்க வேண்டும் என்றார். அந்த சமயம் பார்த்து சாமர்கண்ட் அரசர் காலமானதால் அங்கே குழப்பமான சூழ்நிலை நிலவியது. இதுதான் தருணம் என்று முழங்கிய பாபர் தலைமையில் கிளம்பிய ஒரு படை சாமர்கண்ட் நகரை அடைந்தது. அப்போது பாபரின் வயது 13. சாமர்கண்ட் கோட்டை வாயிலை நெருங்கிய பாபர் கண்களில் வியப்பு. ஏற்கனவே அங்கே 2 படைகள் கோட்டை கதவை முட்டிக் கொண்டிருந்தன. பாபரைப் போலவே அண்டை பிரதேசங்களை ஆண்டு வந்த 2 இளவரசர்கள் தலைமையில். அவர்களில் ஒருவர் வந்திருந்தது அந்த ஊரில் வசித்து வந்த தன் காதலியை செல்வாக்குள்ள அவள் பெற்றோர் ஆட்சேபனையை மீறி தூக்கிக் கொண்டு போவதற்காக என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார் பாபர். உடனே தன் படையையும் அந்த இளவரசருக்கு அனுப்பி உதவினார் பாபர். இதனால் விரைவாக காதலர்கள் இணைந்தனர். பதிலுக்கு அந்த காதல் இளவரசரின் படை பாபர் படையுடன் கூட்டணி அமைத்தது. இதற்குள் குளிர்கால பனிப்புயல் சாமர்கண்ட் நகரை தாக்கவே தாக்குதலை நிறுத்திவிட்டு பெர்கானா திரும்பினார் பாபர். சில மாதங்களில் மறுபடி ஒரு படையுடன் சாமர்கண்ட் நகரை சென்றடைந்த பாபர் 7 மாத முற்றுகைக்குப் பிறகு அந்த நகரை தன் 14வது வயதில் கைப்பற்றினார். சாமர்கண்ட் நகர் அரியணையில் அமர்ந்த கையோடு மறக்காமல் தைமூரின் கல்லறைக்கு கிளம்பிச் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பாபர் அதையடுத்து ஆர்வத்துடன் நுழைந்து பல மணி நேரங்கள் செலவிட்டது நகரில் இருந்த புகழ்பெற்ற நூல் நிலையங்களில்தான். மாலை நேரத்தில் சாமர்கண்டின் புகழ்பெற்ற விஸ்தாரமான தோட்டங்களில் வாக்கிங். ஆனால் விதி பாபரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. சாமர்கண்ட் நகரம் 3 மாதங்கள்தான் பாபர் கைவசம் இருந்தது. கடுமையான குளிர்காலத்தைத் தொடர்ந்து ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது. பாபருக்கு முந்தைய ஆட்சியில் ஏற்பட்ட குழப்ப நிலையும் நிதி பற்றாக்குறையும் இதற்கோர் காரணம். இனி இந்த இளைஞருடன் இருப்பதில் உடனடியாக பலன் ஏதும் இருக்காது போல் இருக்கிறது என்று எண்ணிய பல படைத்தளபதிகளும் வீரர்களும் பாபரை கைவிட்டுவிட்டு வெளியேறினார்கள். மிகவும் விசுவாசமானவர்கள் என்று நான் நினைத்திருந்தவர்கள் கூட ஓடிவிட்டதுதான் என் நெஞ்சை தைத்தது என்று சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் பாபர். சாமர்கண்ட் நகரில் பாபர் தங்கியிருந்த இத்தருணத்தில் பெர்கானாவில் உள்ள சில பிரபுக்கள் பாபர் 14 வயது சிறுவனாக நமக்கு அடங்கி ஒடுங்கி நடப்பார் என்று தோன்றவில்லை. ஆகவே அவரை ஓரங்கட்டினால்தான் நாம் செல்வாக்குடன் வாழ முடியும் என்று சதி ஆலோசனையில் இறங்கினார்கள். 12 வயதே நிரம்பிய பாபரின் சாதுவான இளைய சகோதரர் ஒருவரை பட்டத்தில் அமர்த்த திட்டம் போட்டார்கள். இந்த தகவல் வந்து சேர கைவசம் இருந்த படை வீரர்களை திரட்டிக் கொண்டு சாமர்கண்டிலிருந்து பெர்கானா கிளம்பினார் பாபர். அங்கே போய்ச் சேருவதற்குள் அவருடைய தம்பிக்கு பட்டம் சூட்டி ஒரு புதிய படையுடன் பிரபுக்கள் பாபரை எதிர்த்து நின்றார்கள். சரிதான், திரும்பலாம் என்று பார்த்தால் சாமர்கண்ட் நகரம் பறிபோய்விட்டது. இப்படி சாமர்கண்ட் பெர்கானா 2ஐயும் ஏக காலத்தில் இழந்து நட்ட நடுவில் நின்றார் பாபர். சில 100 பேரே கொண்ட தன் சிறு படையுடன் பாலைவனத்தின் நடுவே குஜெண்ட் என்ற இடத்தில் சிறு மண்கோட்டைக்குள் புகுந்து கொண்டு குளிரில் நடுங்கியவாறு பாபர் சில மாதங்கள் கழிக்க வேண்டியதாயிற்று. எத்தனையோ சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு 14 வயது சிறுவனை ஆண்டவன் இப்படி தொடர்ந்து சோதிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றியவுடன் என் நெஞ்சம் அடைத்துக் கொண்டது. மெல்ல நண்பர்களை விட்டு விலகி ஒரு மூலைக்குச் சென்று விம்மி விம்மி அழுதேன் என்று பாபரே குறிப்பிடுகிறார்.
பாலைவனத்தில் பரிதாபமாக சிக்கிக் கொண்ட பாபருக்கும் மற்றவர்களுக்கும் சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஏற்பட்டது. கூட இருந்த வீரர்களுடன் இரவில் கிளம்பி பக்கத்து கிராமங்கள் மீது கெரில்ல தாக்குதல் நடத்தி உணவுப் பண்டங்களை கைப்பற்றிக் கொண்டு வரவேண்டியதாயிற்று. சில மாதங்களில் மேலும் இளம் வீரர்களைச் சேர்த்துக் கொண்டு ஒரு படையுடன் சென்று மறுபடியும் பெர்கானாவை கைப்பற்றினார் பாபர். உடனே தன் சகோதரர் தலையை அவர் சீவியிருக்கலாம். மாறாக, நாம் இருவரும் பெர்கானாவை பிரித்துக் கொண்டு ஆளுவோம். உன் படையையும் எனக்கு தந்து உதவு. சாமர்கண்டை கைப்பற்றுகிறேன். பிறகு பெர்கானா உனக்கு, சாமர்கண்ட் எனக்கு என்று தம்பியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாபர். ஓராண்டு பெர்கானாவில் சற்று நிம்மதியான வாழ்க்கை. அப்போதுதான் 16வது வயதில் பாபருக்கு முதல் திருமணம் நடந்தது. உறவுக்கார பெண். எத்தனையோ லட்சியங்கள், ஏதேதோ கனவுகள். இல்லற வாழ்க்கையில் எனக்கு நாட்டமில்லை. என் மனைவி மீது விருப்பமும் வரவில்லை. அதற்காக அவள் மீது நான் வெறுப்பாக இருந்தேன் என்று அர்த்தமல்ல. தவிர இந்த விஷயத்தில் எனக்கு கூச்ச சுவாபம் இருந்தது. ஆகவே 10-15 நாட்களுக்கு ஒருமுறைதான் படுக்கை அறையில் நுழைந்தேன் என்று சொல்லலாம். அதுவே பிறகு மாதத்துக்கு ஒரு முறை என்றானது. அதுவும் என் அம்மா என்னை கடிந்து கொண்டதால்தான் என்று குறிப்பிடுகிறார் பாபர். சில ஆண்டுகளில் வெறுத்துப்போன திருமதி பாபர் விட்டால் போதும் என்று கணவரை பிரிந்து சென்று விட்டதாக வரலாற்றுக் குறிப்பு தெரிவிக்கிறது. கிபி 1500. ஓரளவு வசதியாக படை சேர்ந்தவுடன் சாமர்கண்டுக்கு கிளம்ப பாபர் தயாரானபோது விதி மறுபடியும் குறுக்கே கால் நீட்டியது. தைமூர் பரம்பரையில் வந்த ஷைபானி கான் என்னும் மூர்க்கமும் போர்த்திறனும் கொண்ட ஒரு நாடோடி மன்னர் முந்திக் கொண்டு சாமர்கண்ட் நகரை கைப்பற்றினார். உஸ்பெக் நாட்டைச் சேர்ந்த ஷைபானி கானின் குதிரைப்படை திறமையும் வேகமும் கொண்டது. பெர்கானா தளபதிகள் இதை பாபரிடம் எடுத்துச் சொல்லி சற்று பொறுப்போம் என்றனர். இல்லை, சாமர்கண்ட் கிளம்பிச் செல்வதுதான் நல்லது. அந்த மக்களை ஆதரவோடு நடத்தியவன் நான். இப்போது வந்து சேர்ந்திருக்கும் இந்த முரட்டு மன்னனை அவர்கள் நிச்சயம் மனதளவில் அங்கீகரிக்க மாட்டார்கள். மக்கள் ஆதரவு எனக்குத்தான் இருக்கும். ஆகவே முதலில் நாம் அங்கே போய்ச் சேர்வோம். பிறகு ஷைபானி கானை சமாளிக்க ஏதாவது வழி தோன்றும் என்றார் பாபர். இரவு 12 மணி சுமாருக்கு பாபர் படை சாமர்கண்ட் நகரை சென்றடைந்தது. தைமூர் ஸ்டைலில் கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய பூங்காவில் எந்த ஆபத்தையும் எதிர்நோக்காமல் ஷைபானி கான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க, சத்தம் போடாமல் பாபரின் படை வீரர்கள் 50 பேர் கோட்டைச் சுவரில் ஏணிகளை பொருத்தி உள்ளே குதித்து கதவை திறந்துவிட, பாபரின் படை சந்தடி செய்யாமல் உள்ளே புகுந்து கொண்டு கோட்டைக் கதவை மூடிக்கொண்டு விட்டது. இந்த இரவு நேர சலசலப்பைக் கேட்ட சில கடைக்காரர்கள் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தனர். சில வீடுகளின் ஜன்னல்கள் வழியாக முகங்கள் எட்டிப் பார்த்தன. படைத் தலைமையில் பாபரை பார்த்ததும் எல்லோர் முகங்களும் மலர்ந்தன. குரல் எழுப்பாமல் உற்சாகத்துடன் சைகையாலேயே பாபரை வரவேற்றார்கள். அதிகாலையில் கோட்டைக்குள் மையத்தில் இருந்த மாளிகை மீது கொடியேற்றி பாபர் கம்பீரமாக காட்சியளிக்க, திரண்டு வந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். பாபரின் திட்டப்படி அவருடைய படை வீரர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து மக்களை தூண்டிவிட, பாபர் வாழ்க என்கிற ரீதியில் மக்களின் ஒன்றிணைந்த முழக்கம் வெளியே இருந்த ஷைபானி கான் காதுகளில் விழுந்தது. கான் திகைத்துப் போனார். உள்ளே இருந்து தொடர்ந்து கேட்ட வெற்றி முழக்கம் அவரை சஞ்சலப்படுத்தியது. ஊரே திரண்டு வெளியே வந்து தங்களின் மீது பாயப்போகிறதோ என்று கற்பனை செய்து கொண்ட ஷைபானி கான் படை நகரை விட்டே வெளியேறிவிட்டது. ஆனால் ஷைபானி கான் லேசுப்பட்ட வீரர் அல்ல. ஒரு பெரும் படையுடன் சில மாதங்களில் திரும்பிய அவருடைய படை சாமர்கண்ட் நகரை சுற்றி வளைத்துக் கொண்டது. போரில் இறங்க வேண்டி வரும் என்று பாபர் கணக்கு போட்டால் ஷைபானி கான் எண்ணம் வேறாக இருந்தது. நேரடி மோதலில் இறங்காமல் வலுவான நெருக்கமான முற்றுகையில் இறங்கினார் ஷைபானி கான். சில மாதங்களில் கோட்டைக்குள் உணவுப் பண்டங்கள் தீர்ந்துவிட பாபரும் மற்றவர்களும் சாப்பாட்டுக்கு கழுதைகளைக் கொன்று அதன் இறைச்சியை சுட்டுச் சாப்பிட வேண்டிய அவலமான நிலை ஏற்பட்டது. பழையபடி நம்பிக்கை இழந்த சில படைத்தளபதிகளும் பொறுமை இழந்த வீரர்களும் சிறு சிறு கூட்டமாக இரவில் கோட்டையிலிருந்து வெளியே குதித்து ஓடிவிட, ஷைபானி கானிடம் பாபர் வெள்ளைக்கொடி காண்பித்து
சமரசம் பேச வேண்டியதாயிற்று. அந்த சமாதான ஒப்பந்த அடிப்படையில் தன் சகோதரி கான்சாதாவை ஷைபானி கானுக்கு வேண்டாவெறுப்பாக பாபர் திருமணம் செய்து வைக்க வேண்டி வந்தது. மறுநாள் இரவு பாபரும் அவர் தாயும் நெருங்கிய சகாக்களுடன் சந்தடி செய்யாமல் கோட்டையை விட்டு தப்பி வெளியேறினார்கள். இப்போது பாபரிடம் மிச்சமிருந்தது எதுவும் இல்லை, மன உறுதியைத் தவிர. இந்தியாவை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, சோதனைகளை ஜெயிப்பது எப்படி என்றெல்லாம் வழிகாட்ட இன்றளவில் ஏராளமான புத்தகங்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் பாபரின் சுயசரிதை புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தரும் ஒரு சிறந்த புத்தகம். ஆகவேதான் உலக இலக்கியத்தில் பெருமை வாய்ந்த சுயசரிதைகளில் ஒன்றாக பாபர் நாமா கருதப்படுகிறது. துருக்கிய மொழியில் பாபரால் டெல்லி பாதுஷாவாக ஆன பிறகு எழுதப்பட்டு பிற்பாடு பாரசீக மொழியில் தயாரிக்கப்பட்டு 1826ஆம் ஆண்டு ஆங்கிலத்திலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. 1871இல் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் வெளியானது. இதோ பாபரின் சோதனைகள் தொடர்கின்றன. தன் தாயோடும் விசுவாசமான சில நண்பர்களுடனும் இரவோடு இரவாக சாமர்கண்ட் நகரிலிருந்து தப்பி வெளியேறிய பாபர் மிகுந்த சிரமத்துடன் ஆபத்தான கரடுமுரடான மலைப்பகுதிகளை கடந்து வசதி படைத்த மாமன்மார்கள் இருவர் வசித்து வந்த தாஷ்கண்ட் நகர் போய் தஞ்சமடைந்தார். மாமன்கள் பாபரை அன்புடன் வரவேற்றனர். சண்டை என்று வந்தால் ஆவேசமாக மோதல், விருந்தாளி என்று வந்தால் விமர்சையாக உபசரிப்பு. இது அந்த இனத்தின் வழக்கம். இருப்பினும் பாபர் ரொம்ப நொந்து போனார். தன் சுயசரிதையில் தாஷ்கண்டில் தங்கியிருந்தபோது வறுமையும் எனக்கேற்பட்ட அவமானங்களும் மனதை பாரமாக அழுத்தின. எனக்கென்று ஒரு நாடு இல்லை, வீடு கூட இல்லை. என் சகாக்கள் பலர் என்னை விட்டு ஓடிவிட்டனர். இருக்கும் சிலரோ துவண்டு போய் கிடக்கிறார்கள். என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதுபோன்ற சமயங்களில் யாரை பார்த்தாலும் அவமான உணர்ச்சி. தன்னந்தனியே கால் போன போக்கில் நடந்து மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று தோன்றிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் பாபர். ஆனால் தோல்வி என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டிய ஒரு தற்காலிக பிரச்சனையே என்பது பாபரின் அசைக்க முடியாத கருத்து. இதற்கேற்ப பாபரின் மாமன்களும் மேலும் வந்து சேர்ந்த உறவினர்களும் நண்பர்களும் உதவிகள் ஏற்படுத்தி தர ஒரு படையுடன் தான் பிறந்த பெர்கானாவை மீண்டும் கைப்பற்றினார் பாபர். சில மாதங்கள்தான். ஷைபானி கான் தலைமையில் சாமர்கண்ட் படை கிளம்பி வந்து பெர்கானாவை துவம்சம் செய்து கோட்டையை கைப்பற்றியது. எந்த விதத்திலும் தயார் நிலையில் இல்லாத பாபர் மறுபடி ஊரை விட்டு குடும்பத்தோடு தப்பி ஓட வேண்டி வந்தது. வரலாற்றாசிரியர் காசிம் ஃபெரிஷ்டா விதியின் காலடியில் உதைபடும் கால்பந்தாக சதுரங்க ஆட்டத்தில் ஓரத்தில் சிக்கிக்கொண்டு அங்குமிங்கும் இடம் மாறும் ராஜாவைப் போல அலைக்கழிக்கப்பட்டார் பாபர் என்று பரிதாப உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார். கால்பந்தாடுவதை நிறுத்திவிட்டு விதி மென்மையாக பாபரை நோக்கி புன்னகைத்தது. வந்து சேர்ந்தது ஒரு செய்தி. ஆப்கானிஸ்தானில் காபூல் அரசர் திடீரென்று இறந்துவிட்டார். சரியான வாரிசு இல்லை. நம் இனத்தை சேர்ந்திராத யாரோ ஒருவன் அரசை கைப்பற்றியிருக்கிறான். சற்று முயற்சித்தால் காபூல் நம் கைவசம் என்று. உடனே பாபரிடம் ஆர்வமும் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் எங்கிருந்தோ வந்து புகுந்து கொள்ள வெறும் 200 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டிக் கொண்டு காபூல் நோக்கி கிளம்பினார் அவர். முன்னேற்ற பாதையில் நடைபோடுபவர்களைத்தானே உலகம் காதலிக்கிறது. காபூலை நோக்கி பாபர் கிளம்பிவிட்ட தகவல் பரவியதும் வழிநெடுக இருந்த பல கிராமங்களிலிருந்து வீர இளைஞர்கள் பாபருடன் சேர்ந்து கொண்டனர். போக போக படை பறந்து விரிந்தது. பெர்கானாவுக்கு கிழக்கே ஹிந்துகுஷ் மலைத்தொடரை பாதுகாப்பு அரணாக கொண்டதால் யாரும் அவ்வளவு சுலபத்தில் அண்ட முடியாத காபூல் நகரத்து எல்லையை அடைந்தவுடனே பாபர் தலைமையில் ஒரு பெரும்படை 4ஆக பிரிந்து காபூலை சூழ்ந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை முன்கூட்டியே அனுப்பினார் பாபர். மிரண்டு போன காபூல் மன்னன் தன் படையுடன் கோட்டைக்கு வெளியே வந்து சம்பிரதாயமாக சற்று நேரம் அம்புகளை எய்துவிட்டு
பிறகு ஓட்டமெடுத்தான். கிபி 1504 காபூல் அரியணையில் அமர்ந்தார் பாபர். இத்தனை சோதனைச் சூறாவளிகளையும் கடந்து காபூலை கைப்பற்றிய போது பாபருக்கு வயது 22 என்பதை நினைத்துப் பார்க்கும்போது பிரமிப்பு பல மடங்காகிறது. இந்த சாதனைக்கு பாபரின் மன உறுதி மட்டுமல்ல, உடல் உறுதியும் ஒரு முக்கிய காரணம். குதிரையேற்றம், மல்யுத்தம், வாட்பயிற்சி இவற்றில் பாபர் ஈடுபடாத நாளில்லை. தன் உடல் வலிமையை நிரூபிக்க பாபர் அவ்வப்போது தன் கைகளால் 2 நண்பர்களை அலேக்கென்று தூக்கிக் கொண்டு கோட்டை உச்சியில் ஓடிக்காட்டுவது வழக்கம். வழியில் குறுக்கிடும் எந்த பெரிய நதியிலும் இறங்கி இக்கரைக்கு அக்கறை நீச்சலடிப்பதும் பாபருக்கு பழக்கம். பிற்பாடு இந்தியாவில் கங்கை நதியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. தன் மகன் காபூல் அரியணையில் அமர்ந்ததை பார்த்த பிறகு ஓராண்டு கழித்து பாபரின் அன்னை காலமானார். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ச் 7 கிபி 1508 பாபருக்கு மூத்த மகன் பிறக்க ஹுமாயூன் என்று குழந்தைக்கு பெயரிடப்பட்டது. ஹுமாயூனை தொடர்ந்து 1509 காம்ரான் என்ற ஒரு மகனும் 1516 அஸ்காரி என்ற ஒரு மகனும் பாபருக்கு பிறந்தனர். 1519 இந்தியாவுக்குள் பாபர் புகுந்த கையோடு பிறந்ததால் தன் கடைசி மகனுக்கு ஹிண்டால் என்று பெயரிட்டார் பாபர். பாபரின் மற்ற மனைவிகள் பற்றி பிற்பாடு பார்க்கலாம். காபூல் ஒரு அற்புதமான பிஸியான நகரம். நகரை ஒரு ரவுண்ட் அடித்தவுடன் பாபர் மெய்சிலிர்த்துப் போனார். சோலைகளும் மலைகளும் நதிகளும் நீர்த்தேக்கங்களுமாக அத்தனை அழகு. சுவையான கனிகள், எங்கு பார்த்தாலும் மலர்கள், தவிர எத்தனை விதமான மக்கள். ஐரோப்பிய, அரேபிய, இந்திய, சீன வியாபாரிகளுக்கு ஒரு முக்கிய ஜங்ஷனாக காபூல் இருந்தது. இதுவரை துருக்கிய மொழி மட்டுமே பாபருக்கு பரிச்சயம். காபூலில் பலதரப்பு மக்களால் பேசப்பட்ட மொழிகளோ பாரசீகம், ஹிந்தி, ஆங்கிலம், சீனம் மற்றும் ஆப்பிரிக்க மொழிகள் என்று டஜனுக்கும் மேல். இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதியானதையும், அங்கிருந்து கண்ணை பறிக்கும் பட்டுத் துணிகள், முத்துக்கள், உயர் ரக சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்திறங்குவதைக் கண்டதும் பாபருக்கு வியப்பு. எந்த நாட்டோடு இப்படி ஒரு பிரம்மாண்ட வியாபாரம் என்று ஆர்வத்துடன் விசாரித்தால் இந்தியா என்று பதில் வந்தது. முதல் தடவையாக இந்தியா பாபரின் இதயத்தில் ஒரு மூலையில் புகுந்து கொண்டது அப்போதுதான். காபூலில் வசதியாக அமர்ந்து ஆட்சியை துவக்கிய மறுகையோடு பாபர் தன் பங்குக்கு ஒரு புதிய அழகான தோட்டத்தை உருவாக்கினார். கடைசி வரை தான் அமைத்த அந்த அழகிய தோட்டத்தை பாபர் மறக்கவில்லை. அவர் உயிலின்படி பாபரின் உடல் கடைசியாக காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தோட்டத்தில்தான் புதைக்கப்பட்டது. இந்தியாவுக்குச் செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் ஒரு மூலையில் இருந்தாலும் பாபருக்கு சாமர்கண்ட் நகரை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஆசை அகலவில்லை. சமயம் பார்த்து பாரசீக மன்னர் ஷா இஸ்மாயிலுக்கும் பாபரின் பழைய விரோதி ஷைபானிகானுக்கும் பகை மூண்டது. தொடர்ந்து சில போர்களில் வெற்றிகளை குவித்து தலை கனத்துப் போன ஷைபானிகான், நிதானம் இழந்து வந்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் சில நாட்களில் நீங்கள் பிச்சைதான் எடுக்க வேண்டி வரும் என்கிற அர்த்தத்தில் பெரும் மன்னரான ஷா இஸ்மாயிலுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை பரிசாக அனுப்பி கிண்டல் செய்ய இருவருக்கும் இடையே போர் மூண்டது. பாபர் பாரசீக மன்னர் பக்கம் சேர்ந்து கொள்ள போரில் தோற்றார் ஷைபானிகான். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அவரை பாரசீக படை வீரர்கள் பிடித்து இழுத்துச் சென்று ஷா முன்பு நிறுத்தினார்கள். ஷைபானிகானின் உடலை துண்டு துண்டாக வெட்டச் செய்து பாரசீக நாட்டின் பல முக்கிய ஊர்களில் அவருடைய உடல் பகுதிகளை கண்காட்சியாக வைத்தார் ஷா. மிச்சமிருந்த மண்டையோட்டின் உட்பகுதியை தங்கத்தால் இழைத்து மதுக்கிண்ணமாக பயன்படுத்திய பிறகுதான் மன்னரின் கோபம் தணிந்தது. அதைத் தொடர்ந்து மன்னர் ஷா இஸ்மாயில் உதவியோடு சாமர்கண்ட் பாபரின் கீழ் வந்தது. ஆனால் அந்த நகரம் மட்டும் அவருக்கு ராசியே இல்லாமல் போனது. தைமூரின் வழித்தொன்றலான பாபரின் சாமர்கண்ட் பிரவேசம் அந்த நகரத்து பெரும்பாலான சன்னி பிரிவு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தாலும், கூடவே ஷியா பிரிவைச் சேர்ந்த பாரசீக மன்னர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரை திருப்திப்படுத்த பாபர் உடுத்தியிருந்த ஷியா உடை மற்றும் தலைப்பாகை அவர்களுக்கு சற்று திகைப்பை ஏற்படுத்தியது.
ஒரு ஷியா மன்னராக தோற்றமளித்த பாபரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் சமயம் என்று உஸ்பெக் நாட்டு படை சாமர்கண்ட் நகரை கைப்பற்றியபோது மக்கள் ஆதரவை இழந்துவிட்டிருந்த பாபர் பழையபடி காபூலுக்கு திரும்பினார். வடக்கை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், தெற்கை கவனிப்போம் என்று சிந்தனை வயப்பட்டார் பாபர். சில மாதங்களில் அடுத்த இலக்கு இந்தியாதான் என்கிற ஆசை அவர் மனதில் பெரிதாக வளர ஆரம்பித்தது. தன் விருப்பத்தை நண்பர்களிடமும் சொன்னார் பாபர். இந்தியா வர முடியுமா என்று தௌலத் கான் எழுதி அனுப்பிய கடிதம் பாபரின் கையில் போய்ச் சேர்ந்தது அப்போதுதான். உடனே படையோடு கிளம்பினார் பாபர். உதவிக்கு வந்தோம் போனோம் என்றில்லாமல் பாபர் இந்தியாவை நிரந்தரமாக கைப்பற்றி தங்கப் போகிறார் என்று அரசல் புரசலாக கேள்விப்பட்ட தௌலத் கான் பாபருக்கு எதிராக படை திரட்டிக் கொண்டு மல்லுக்கு நின்றார். அதனால் பாபர் காபூல் திரும்பி படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு திரும்ப வேண்டியதாயிற்று. கடைசியாக டிசம்பர் 15 கிபி 1525 பாபரின் படை சிந்து நதியை கடந்தது. எதிர்த்தரப்பில் தௌலத் கான் மற்றும் சில முஸ்லிம் சிற்றரசர்கள் 40,000 பேர் அடங்கிய படையுடன் பாபரை வழிமறித்து மோதினார்கள். பாபர் தலைமையில் முக்கிய அங்கம் வகித்த குதிரைப்படையினரின் எண்ணிக்கை சுமார் 10,000 தான். இருப்பினும் இதற்குள் ஏகமாக போர் அனுபவம் பெற்றுவிட்ட பாபரின் வேகத்தை எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மற்ற சிற்றரசர்கள் தப்பி ஓட முல்வட் என்ற ஊரில் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் தௌலத் கான். முல்வட் கோட்டை கதவுகள் உடைக்கப்பட்டன. பாபரின் படை வீரர்கள் சூறையாடும் ஆர்வத்துடனும் ஆவேசத்துடனும் வாட்களை உருவிக்கொண்டு உள்ளே பாய்ந்தார்கள். திகைத்துப் போன பாபர் ஒரு குதிரையில் ஏறி தன் படை வீரர்களை மின்னல் வேகத்தில் கடந்து முன்னணிக்குச் சென்று வழிமறித்தார். அதற்குள் ஒரு தளபதியின் தலைமையில் சில வீரர்கள் வீடு ஒன்றில் ஆர்ப்பாட்டமாக நுழைய முனைந்தது பாபர் கண்ணில் பட, பாபர் கையில் இருந்த வில்லிலிருந்து சீறி பாய்ந்து சென்ற அம்பு அவருடைய தளபதியை வீழ்த்தியது. படை வீரர்கள் திகைத்து நின்றார்கள். பெண்கள் பக்கம் யாரும் நெருங்கக்கூடாது, வீடுகளில் உள்ள மண்பாண்டங்களை கூட யாரும் தொடக்கூடாது என்று கர்ஜித்தார் பாபர். பாபர் மட்டும் தடுத்திராவிட்டால் தௌலத் கான் குடும்பத்தை பாபர் வீரர்கள் ஒரு வழி பண்ணியிருப்பார்கள். முல்வட் கோட்டை விழுந்ததும் தௌலத் கானை கைது செய்து பாபர் முன் நிறுத்தினார்கள். என் எதிரிக்கு எதிரியான நீங்கள் என் நண்பர்தான். டெல்லியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் லோடியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தானே எனக்கு அழைப்பு விடுத்தீர்கள். பிறகு ஏன் மனம் மாறி என்னை திடீரென நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. உங்களால் டெல்லியை கைப்பற்ற முடியாது, அது என்னால் தான் முடியும். இப்ராஹிம் லோடியிடம் சிக்கி சித்திரவதைப்பட வேண்டுமா? என்னிடம் நட்பாக இருந்து கௌரவமாக வாழ வேண்டுமா? சற்று சிந்தித்துப் பாருங்கள் என்று உணர்ச்சிமயமாக பாபர் பேச தௌலத் கான் தலைகுனிந்தார். அதையடுத்து நேரம் கடத்திக் கொண்டிருக்கவில்லை பாபர். உடனடியாக டெல்லியை நோக்கி கிளம்பிய அவருடைய படை டெல்லி மாநகருக்கு அருகே சுமார் 50 மைல் தொலைவில் உள்ள பானிப்பட் என்ற கிராமத்தை அடைந்து போர் முரசு கொட்டியது. வழியெங்கும் தன் தளபதியை தானே அம்பெய்து கொன்றது குறித்து பாபர் புலம்பிக் கொண்டிருந்தது வேறு விஷயம். ஏப்ரல் 21 கிபி 1526 டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தலைமையில் திமுதிமுவென்று 100கணக்கான யானைகள் மீது அலையலையாக வில்லேந்திய வீரர்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்களும் பாபரை நோக்கி முன்னேறி வந்தனர். பாபரின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 12,000. தொடர்ந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பானிபட் யுத்தம் துவங்கியது. எட்டாவது மனைவி. பாபரால் புறக்கணிக்கப்பட்டு வெறுத்துப்போய் விலகிக் கொண்ட ஆயிஷா பேகம் என்ற முதல் மனைவிக்குப் பின் காபூலிலும் பிறகு இந்தியாவிலும் பாபர் மணந்து கொண்ட பெண்மணிகள் மொத்தம் 7 பேர். ஆயிஷா அவர் மனதை கவரவில்லையே தவிர, ஆயிஷாவின் தங்கை மசூமா வீசிய காதல் பார்வை பாபரின் மனதில் கிளர்ச்சியூட்டியது. பாபர் மசூமா திருமணம் காபூலில் கிபி 1507 நடைபெற்றது. இவர் உட்பட மற்ற மனைவிகளின் மூலம் பாபருக்கு மொத்தம் 17 குழந்தைகள் பிறந்தன. அவற்றில் 8 குழந்தைகள்
பிறந்தவுடன் இறந்தன. பாபரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற மாஹிம் பேகம் என்ற மனைவிக்கு பிறந்தவர்தான் ஹுமாயூன். இவர்களோடு பாரசீக மன்னர் அன்பளிப்பாக அனுப்பிய பிரமிப்பூட்டும் தென் ஐரோப்பிய அழகிகள் இருவரை திருமணம் என்று செய்து கொள்ளவில்லையே தவிர மனைவிக்கான முழு அந்தஸ்து அளித்து அன்புடன் வைத்துக் கொண்டிருந்தார் பாபர். இன்னும் ஒரு திருமணம் பாக்கியிருந்தது. பாபருக்கு 8வது மனைவியாக ஒருவர் வந்து சேர்ந்தார். மன்னிக்கவும், ஒன்று வந்து சேர்ந்தது. கண்டவுடனேயே காதல் வயப்பட்டு மிகுந்த அன்புடன் தன்னோடு பாபர் வைத்துக் கொண்ட அது துப்பாக்கி என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய ஆயுதம். துருக்கியர்கள் புத்திசாலிகள் என்று முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா? அதற்கேற்ப மற்ற பல நாடுகளில் வில் அம்புகளையும் ஈட்டிகளையும் யுத்தத்தில் பயன்படுத்திக் கொண்டிருந்தபோது துருக்கியர்கள் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் போரில் பரவலாக பயன்படுத்தி களேபரம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். துருக்கிய நாட்டைச் சேர்ந்த உஸ்தாத் அலி என்பவர் துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து விஷயத்தில் பெரிய வஸ்தாது. காபூல் அரியணையில் தான் அமர்ந்த சில ஆண்டுகளில் இந்த துருக்கிய கில்லாடி பற்றி கேள்விப்பட்ட பாபர் அவருக்கு சொல்லி அனுப்பி வரவழைத்து உபச்சாரங்கள் செய்து தன்னுடன் வைத்துக் கொண்டார். உஸ்தாத் அலியின் உதவியோடு பாபரின் தலைமையில் முதல் முறையாக துப்பாக்கி மற்றும் பீரங்கி படை உருவானது. தென்னிந்தியாவுடன் கடல் வழி தொடர்பு கொள்ளாத நாடுகளே அநேகமாக அப்போது கிடையாது. ஆகவே துருக்கிய மற்றும் போர்ச்சுகீசிய வணிகர்கள் மூலம் தென்னிந்தியாவுக்கு துப்பாக்கி ஏற்கனவே பரிச்சயமான விஷயம். வட இந்தியர்கள் துப்பாக்கியை பார்த்ததில்லை. அங்கே அரசர்கள் வாட்களையே நம்பியிருந்தார்கள். இந்தச் சூழ்நிலையில்தான் இப்ராஹிம் லோடியின் 1,00,000க்கும் மேற்பட்ட வில்லேந்திய குதிரைப்படையும் 100கணக்கில் கவசமணிந்த யானைப்படையும் தங்களை நோக்கி முன்னேறி வந்ததைக் கண்டு பாபரின் சுமார் 12,000 வீரர்கள் கொண்ட படை மிரளாமல் நின்றது. 12 வயதிலிருந்து போர் அனுபவம் என்றால் சும்மாவா? மோதல் என்று வந்துவிட்டாலே உற்சாகத்துடன் பாபர் ஒரு கைதேர்ந்த ஜெனரலாக மாறிவிடுவது வழக்கம். முந்தைய இரவிலேயே போர்த்திட்டங்களை தெளிவாக நுணுக்கமாக தளபதிகளுக்கு விளக்கியிருந்தார் பாபர். இந்த போரில் அவருடைய ஒரு முக்கிய தளபதி 17 வயது ஹுமாயூன் என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி வீரர்கள், அவர்களுக்கு பின்னால் வாட்கள் ஏந்திய குதிரை வீரர்கள் என்று ஆங்கில எழுத்து வீயின் வடிவில் அணிவகுத்து மெல்ல முன்னேறியது பாபரின் படை. முன்னணியில் நடுநாயகமாக பாபர். எதிர்ப்பக்கம் அலையென வேகமாக முன்னேறி வந்த இப்ராஹிம் லோடியின் வீரர்கள் குறிபார்த்து செலுத்திய பல்லாயிரக்கணக்கான அம்புகள் தொடர்ந்து சீறிப்பாய அவற்றை கேடயங்களால் தடுத்து முன்னேறிய பாபர் படை கொஞ்சம் கொஞ்சமாக பாவடிவ அணிவகுப்பாக மாறியது. இரு படைகளும் நெருங்கியவுடனே பாபர் உயர்த்தி பிடித்திருந்த வாள் கீழே சங்கேதமாக இறங்க மறுவினாடி ஏக காலத்தில் 100கணக்கில் துப்பாக்கிகள் இயங்கின. வெகு தூரம் முன்னேறி வந்துவிட்ட போர் யானைகள் துப்பாக்கி எழுப்பிய ஒலி கேட்டு மிரண்டு திரும்பின. இப்ராஹிம் லோடியின் படை வீரர்கள் திகைத்துப் போய் தடுமாறினார்கள். வாட்களை உயர்த்தியவாறு முன்னேற பார்த்த ஆயிரக்கணக்கான டெல்லி வீரர்கள் தோட்டாக்கள் பாய்ந்து தொப்பன்று ஏகமாக மாண்டு விழுந்ததைக் கண்ட இப்ராஹிம் லோடியின் படை தளபதிகள் கலங்கிப் போய் திரும்ப முனைந்தார்கள். ஆனால் பாபரின் படை அதற்குள் அவர்களை சுற்றி வளைத்திருந்தது. அதே சமயம் துப்பாக்கிப் படையின் பின்னாலிருந்து மின்னலாக வெளிப்பட்டு எதிரிகளிடையே ஏந்திய வாட்களோடு புயல் வேகத்தில் புகுந்த பாபரின் குதிரை வீரர்கள் மங்கோலிய ஸ்டைலில் குதிரைகள் மீது நின்றவாறு அவற்றை வளைத்துச் செலுத்தி ஆயிரக்கணக்கான டெல்லி வீரர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். திறமையான தலைவருக்குரிய வீரத்துடன் போரிட்ட பாபரின் வாழ்வீச்சில் தனிப்பட்டு பறந்த தலைகள் ஏராளம். கொடுங்கோலராக இருந்தாலும் இப்ராஹிம் லோடியின் உடலில் ஓடியது சுத்த ஆப்கானிய இரத்தம் அல்லவா? கடைசி மூச்சு வரை வாளேந்தி போரிட்ட இப்ராஹிம் லோடி உட்பட பானிபட் யுத்தத்தில் வீழ்ந்து மடிந்த டெல்லி வீரர்கள் 15,000க்கும் அதிகம். சில வரலாற்று ஆசிரியர்கள் இது குறைந்த மதிப்பீடு, உண்மையில் 1,00,000 பேர் அடங்கிய படை துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும், இறந்தவர்களின் எண்ணிக்கை 50,000க்கும் மேல் என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லாம் வல்ல ஆண்டவனின் கருணையால் கிழக்கே ஒரு ஈட்டி உயரத்திற்கு சூரியன் இருந்தபோது ஆரம்பித்த யுத்தம் சூரியன் உச்சத்திற்கு போவதற்குள் முடிந்துவிட்டது என்று பாபர் சுயசரிதையில் குறிப்பிடுகிறார். கூடவே போரில் இப்ராஹிம் லோடி செய்த தவறுகள்,
கைவிட்ட வாய்ப்புகள் பற்றியெல்லாம் கூட நுணுக்கமாக சுயசரிதையில் குறிப்பிட மறக்கவில்லை பாபர். வெற்றி ஆரவாரத்திற்கிடையே பாபரின் நேரடி தலைமையில் அவருடைய வீரர்கள் இப்ராஹிம் லோடியை தேடிப் புறப்பட்டனர். யுத்த களத்தின் நடுவே சிறு மலையாக குவிந்து கிடந்த வீரர்களின் உடல்களை அப்புறப்படுத்தி பார்த்ததில் மையமாக வாளேந்திய கையோடு கிடந்த டெல்லி மன்னரின் உடல் கிடைத்தது. ஒரு மன்னருக்குரிய சகல மரியாதைகளுடன் இப்ராஹிம் லோடியின் உடல் அங்கேயே புதைக்கப்பட்டது. இப்போதும் பானிபட் கிராமத்தில் போர் நடந்த மைதானத்து ஓரமாக உள்ள அவருடைய பாழடைந்த கல்லறையை காணலாம். அது இப்ராஹிம் லோடியின் கல்லறையா இல்லையா என்பது குறித்து சர்ச்சைகள் உண்டு. அவருடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கூறுகின்றனர். அதே சமயம் டெல்லி லோடி தோட்டத்தில் இப்ராஹிம் லோடியின் கல்லறை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போர் முடிந்த பிறகு உடனடியாக ஹுமாயூன் தலைமையில் சிறு படையொன்றை ஆக்ரா அரண்மனையை கைப்பற்ற சொல்லி அனுப்பினார் பாபர். கூடவே ஒரு கமாண்டோ படை விரைந்து சென்று டெல்லி அரண்மனையை கச்சிதமாக கையகப்படுத்தியது. இந்த பொறுப்புக்களையெல்லாம் மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு போர் உடையை களைந்து குளித்த பிறகு டெல்லி மாநகரை சுற்றிப் பார்க்க கிளம்பினார் பாபர். ஆங்காங்கே இருந்த இஸ்லாமிய மகான்களின் கல்லறைகளுக்குச் சென்று வணங்கிய பிறகு பெரும் ஊர்வலமாக ஏப்ரல் 26ஆம் தேதி ஆக்ரா சென்றடைந்தார். அங்கே ஹுமாயூன் காவலில் வைத்திருந்த இப்ராஹிம் லோடியின் தாயாரையும் மற்ற உறவினர்களையும் விடுவித்த பாபர் டெல்லி சுல்தானின் தாயை மரியாதையோடு நடத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த தங்க நாணயங்கள் மற்றும் ஆபரணங்களை அவரிடமே திருப்பித் தந்து அரண்மனையில் ஒரு பகுதியில் அவர்கள் தங்க அனுமதியும் அளித்தார். என்னதான் இருந்தாலும் பாபர் ஒரு அந்நிய நாட்டு மன்னர் என்ற காரணத்தால் கடைசி நிமிடத்தில் அவருக்கு எதிராக இப்ராஹிம் லோடியுடன் அணி சேர்ந்தவர் குவாலிய மன்னர் விக்ரம்ஜித். அவரும் பானிபட் போரில் மடிய விக்ரம்ஜித்தின் குடும்பம் ஆக்ரா அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது. ஹுமாயூன் ஆக்ராவை கைப்பற்றியபோது அந்த குடும்பத்தினர் தங்கள் உயிர்களைக் காப்பாற்றிக் கொள்ள விலையாக ஹுமாயூனிடம் அற்புதமான வைரம் ஒன்றை அன்பளிப்பாக தந்தார்கள். அதுதான் பிற்பாடு உலகப் புகழ்பெற்ற கோஹினூர் வைரம். ஆக்ரா வந்து சேர்ந்த பாபரின் வெற்றியைக் கொண்டாடும் வகையில் கோலாகலமான விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்த ஹுமாயூன் முத்தாய்ப்பாக கோஹினூர் வைரத்தை ஒரு தங்கத்தட்டில் வைத்து தந்தைக்கு பரிசளிக்க, அதன் மதிப்பு பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பாபர் சற்றும் ஆர்வமில்லாமல் அதை மகனிடமே திருப்பித் தந்துவிட்டதாக தகவல். இந்த கோஹினூர் வைரத்தைப் பற்றி ஒரு குட்டிச் செய்தி. அதை விலை கொடுத்து வாங்கும் பணத்தில் 2½ நாட்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் என்று அப்போதைய சரித்திர ஆசிரியர்கள் கோஹினூர் வைரம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். முதலில் அலாவுதீன் கில்ஜியின் சேனாதிபதி மாலிக் கஃபூரால் ஆந்திராவிலிருந்து கைப்பற்றப்பட்ட கோஹினூர் வைரம் பிற்பாடு குவாலியர் மன்னர் குடும்பத்துக்குச் சென்று ஹுமாயூன் கைக்கு வந்து பாரசீக மன்னர் ஷா தாமாஸ் கைக்கு போய் பிறகு தட்சிண பீடபூமியை ஆண்ட நிஜாம் ஷாவை அடைந்தது. அதைத் தொடர்ந்து 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜஹான் கைக்கு போன இந்த வைரத்தை டெல்லியை 1739 சூறையாடிய பாரசீக மன்னர் நாதிர் ஷா கைப்பற்றிக் கொண்டு போனார். கோஹினூர், அதாவது மலையளவு ஒளிவீச்சு என்று அந்த வைரத்துக்கு பெயரிட்டதும் அவர்தான். நாதிர் ஷாவுக்குப் பிறகு காபூலில் வசித்து வந்த அவருடைய வழித்தோன்றல்களிடம் இருந்த கோஹினூர் பஞ்சாப் சிங்கம் ரஞ்சித் சிங் கைவசம் மாறி ஆங்கிலேயர்களின் கீழ் பஞ்சாப் போன பிறகு சர் ஜான் லாரன்ஸ் என்ற ஓர் உயர் அதிகாரியின் பாக்கெட்டுக்கு போக வைரத்துடன் தன் கோட்டை கழட்டி பீரோவில் வைத்து மறந்துவிட்ட லாரன்ஸ் 6 வாரங்களுக்குப் பிறகு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு அதை எடுத்துச் சென்று பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியாவுக்கு பரிசாக தந்தார். ஆக இன்று வரை பிரிட்டிஷ் கிரீடத்தை கப்சிப் என்று அலங்கரித்து வருகிறது சரித்திர பிரசித்தி பெற்ற கோஹினூர் வைரம். பாபர் பாதுஷாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரை தொடர்வோம். ஆக்ராவிலும் டெல்லியிலும் பல புகழ்பெற்ற மாளிகைகளையும் அரண்மனைகளையும் உள்ளே இருந்த கசானாக்களையும் சுற்றி பார்த்த பாபர் இந்தியா இப்படி ஒரு பணக்கார நாடா என்று பிரமித்தார். பிறகு தன் வெற்றிக்குக் காரணமான தளபதிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் பரிசளித்தார். பிரதம தளபதியாக இருந்த ஹுமாயூனுக்கு
4 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக தந்து கௌரவித்தார். இது ஹுமாயூனின் முதல் சம்பளம். சும்மா இல்லை, அப்போது இந்த பணத்தில் மொத்தமாக சென்னையையே வாங்கலாம். புனித மெக்கா, சாமர்கண்ட், தாஷ்கண்ட் மற்றும் காபூல் நகரங்களிலிருந்த மத குருமார்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரும் தொகையும் தாய்க்குரத்துக்கு தங்கம், வைரம், முத்துக்கள் பதித்த ஆபரணங்களும் பட்டுத் துணிகளும் பாபரிடமிருந்து பரிசாகச் சென்றன. அது மட்டுமல்ல, டெல்லி அரண்மனையில் வரிசையாக களஞ்சியங்களில் குவிக்கப்பட்டிருந்த வெள்ளி நாணயங்களில் பெரும்பகுதியை காபூலுக்கு அனுப்பினார் பாபர். அங்கே வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளி நாணயம் பரிசாகத் தர வேண்டும் என்ற ஆணையுடன். இந்தச் செல்வம் ஒரு பரிவாரமாக சில மாதங்கள் கழித்து காபூல் சென்றடைந்து நாணயங்கள் விநியோகிக்கப்பட்டபோது அங்கே தெருக்களில் மக்கள் பாபர் வாழ்க என்று குதூகலமாக குரல் கொடுத்தவாறு ஆனந்த கூத்தாடினார்கள் என்கிறது சரித்திரக் குறிப்பு. இந்த தருணத்தில் இப்ராஹிம் லோடியின் தாய் தன் மகனை போரில் கொன்ற பாபர் மீது அடக்க முடியாத கோபத்திலும் வெறுப்பிலும் இருந்தார். போகப் போக அது கொலை வரியாக மாறியது. கடைசியில் திகைப்பூட்டும் சதித்திட்டம் ஒன்று உருவானது. இந்திய உணவு வகைகளை பாபர் ருசி பார்ப்பதில் ஆர்வம் காட்டியதால் அரண்மனை சமையலறையில் இந்திய சமையற்காரர் ஒருவரும் பணியில் இருந்தார். இது தெரிந்த இப்ராஹிம் லோடியின் தாயிடமிருந்து கடுமையான ஒரு விஷம் சமையற்கட்டுக்கு ரகசியமாக கடத்தப்பட்டது. எந்த உணவு தயாரித்தாலும் மன்னருக்கு முன் அதை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டிருந்த உதவி சமையற்காரர்கள் இருவருக்கு லஞ்சமாக 4 கிராமங்கள் கொடுப்பதாக வாக்களிக்கப்பட்டன. தலைமை சமையற்காரருக்கும் கிராமங்களும் பெரும் செல்வமும் தருவதாக இப்ராஹிம் லோடியின் தாய் சொல்லி அனுப்ப பாபர் உணவில் கலக்கப்பட்டது விஷம். அன்று வெள்ளிக்கிழமை குளித்துவிட்டு தொழுகை முடிந்த பிறகு பகல் உணவுக்கு மந்திரி பிரதானிகளுடன் வந்தமர்ந்தார் பாபர். முயல் கறியும் மெதுவாக வறுத்த காரட்டும் வர ஒரு கை பார்த்தார். தொடர்ந்து இந்திய பிரியாணி வந்தது. அதை ஒரு வாய் சுவைத்து விழுங்கியவுடன் சாதாரணமாகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் பாபருக்கு ஏதோ பொறி தட்டியது. மறு வினாடி வயிற்றைப் புரட்டியது. இதோ பாபரே விளக்கட்டும். மேஜை விரிப்பு மீதே எனக்கு வாயில் எடுக்கத் தோன்றியது. சுளீர் என்று வயிற்றில் வலி கிளம்ப எழுந்து ஓடினேன். இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு நேர்ந்ததே கிடையாது. எந்த வகை உணவையும் விழுங்கி ஜீரணிக்கும் நான் முதல் முறையாக பயங்கரமாக வாயில் எடுத்தேன். மறுவினாடி எனக்கு சந்தேகம் தட்டியது. சமையலறையில் பணியிலிருந்த அத்தனை பேரையும் கைது செய்யச் சொன்னேன். நாய் ஒன்றை வரவழைக்கச் சொல்லி அதற்கு அதே உணவை தர ஆணையிட்டேன். சற்று நேரத்தில் நாய் சுருண்டு விழுந்து விட்டது. கற்களை எறிந்தும் அது நகரவில்லை, மூச்சும் விடவில்லை. ஆண்டவன் கிருபையால் நான் பிழைத்திருக்கிறேன். இது எனக்கு மறுபிறப்பு, புது வாழ்வு. மரணத்தின் வாயிலை எட்டி பார்க்கிறவர்களுக்குத்தான் உயிரின் மதிப்பு முழுமையாக புரியும். எனக்கு புரிந்தது. தலைமை சமையற்காரனை கொண்டு போய் சித்திரவதை செய்தார்கள். அந்த துரோகி உண்மையை ஒப்புக்கொண்டான். திங்களன்று வழக்கப்படி சபை கூடியது. அங்கே இந்த கொலைகார கும்பல் இழுத்து வரப்பட்டது. எல்லோரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாங்கள் தீட்டிய சதித்திட்டத்தை நடுங்கிக் கொண்டே விளக்கினார்கள். இந்த துரோகத்தை எப்படி மன்னிக்க முடியும்? உணவை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டன. உயிரோடு சமையற்காரரின் தோல் உரிக்கப்பட்டது. விஷம் கடத்தி கொண்டு வந்த பெண் ஒரு யானையின் காலால் இடறப்பட்டாள். அந்த மகாராணி, அவள் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து தன் தவறை எண்ணி எண்ணி வருந்த வேண்டும். ஆகவே அவளை சிறைப்படுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்தேன். தான் தப்பிய கதையை இப்படியாக விவரிக்கிறார் பாபர். பாபரை கொல்வதற்காக போட்ட திட்டம் நிறைவேறாததால் மனம் உடைந்து காவலிலிருந்து ஒரு நாள் தப்பி அலறிக்கொண்டே ஓடிச் சென்று யமுனை நதியில் குதித்து தன் வாழ்க்கைக்கு தானே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டார் இப்ராஹிம் லோடியின் தாய். இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நாளாவட்டத்தில் ஹுமாயூன் மற்றும் சில தளபதிகளின் தலைமையில் கட்டுக்கோப்பான படைகள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி டெல்லியின் சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரித்தன.
பல குறுநில மன்னர்கள் பாபரிடம் பணிந்து போய் கப்பம் செலுத்தினார்கள். ஆனால் ஒருவரை மட்டும் பாபரால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் சித்தூரை தலைநகராக கொண்டு மேவார் நாட்டை ஆண்டு வந்த ராஜபுத்திர மாவீரர் ராணா சங்கா. நமக்குள் 1000 சண்டை இருக்கலாம், ஆனால் ஓர் அந்நியர் இந்தியாவை கைப்பற்றியிருப்பதை நாம் அனுமதிக்கலாமா என்று அவர் மற்ற பல இந்திய மன்னர்களுக்கு கடிதங்கள் மூலம் வலியுறுத்திக் கொண்டே இருந்தது கடைசியில் பலனளித்தது. ராணாவிடம் விசுவாசம் மிகுந்த சந்தேரி பகுதியை ஆண்டு வந்த ராஜபுத்திர வீரர் மெதினி ராய் ராணா சங்காவை வழிமொழிந்து மேவார் படையுடன் தன் படையை இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹசன் கான் என்ற சிற்றரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் ராணாவின் தலைமையில் கூட்டணி அமைக்க திரண்டெழுந்த ஒரு பெரும்படை பாபருக்கு எதிராக அணிவகுத்து முரசு கொட்டியது. பாபரின் படையில் திடீரென்று வெடித்தது ஒரு பெரும் பிரச்சனை. போரெல்லாம் போதும், வேண்டாம் இந்தியா, தயவு செய்து காபூல் திரும்ப அனுமதியுங்கள் என்று வியர்த்து விறுவிறுத்துப் போய் முடங்கி பயந்து போயிருந்த தளபதிகள் பலரும் போர் வீரர்களும் பாபர் முன் வந்து கோரசாக புலம்பினார்கள். எத்தனையோ வீரர்களை எதிர்த்து நின்ற பாபரின் வீரர்களுக்கு பயம் ஏற்படுத்தியவர் மிஸ்டர் இந்திய வெயில். நேரம் பார்த்து சம்மர் ஆரம்பித்தது. பிறந்ததிலிருந்து ஜில் என்ற காபூல் வாழ்க்கையை அனுபவித்த முகலாய வீரர்களால் அந்த தகிக்கும் வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அதே சமயம் ராணா சங்கா தலைமையில் ராஜபுத்திர படை தங்கள் நாட்டை காக்கும் ஆவேசத்துடன் டெல்லி நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தது. புதியதொரு சாம்ராஜ்யம். காபூல் நகரைச் சேர்ந்தவர் புகழ்பெற்ற ஜோதிடர் முகமது ஷெரீப். டெல்லிக்கு வந்து பாபருடன் தங்கியிருந்த அவர் சற்றே தர்ம சங்கடத்துடன் தன் வெண்மையான தாடியை நீவிவிட்டுக் கொண்டதை கவனித்த பாபர், என்ன விஷயம், வெளிப்படையாகச் சொல்லுங்கள் என்றார். தொண்டையை கனைத்துக் கொண்ட அந்த முதிய ஜோதிடர், பாதுஷா, சகுனம் சரியில்லை. வானில் நாள்தோறும் மேற்கே செவ்வாய் தெரிகிறது. ஆகவே அந்த திசையில் மன்னர் பயணம் மேற்கொள்வதோ போருக்குச் செல்வதோ உசிதமல்ல என்பது என் கருத்து என்று தயக்கத்துடன் கூற, அப்படியா, சரி, நீங்கள் போகலாம் என்று உடனேயே இருக்கையை விட்டு எழுந்த பாபரின் முகத்தில் ஏக எரிச்சல் தெரிந்தது. இதற்குள் அமைச்சர்கள் நெருங்கி, வெளியே நம் படை வீரர்கள் தங்களுக்காக காத்து நிற்கிறார்கள் அரசே, தவிர என்று இழுக்க கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்த்தார் பாபர். பிரதம சேனாதிபதி தலைகுனிந்தவாறு தொடர்ந்தார், பாதுஷா, நம் வீரர்கள் உடனே காபூல் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். டெல்லியின் பருவநிலை அவர்கள் உடம்புக்கு சற்றும் ஒத்துக்கொள்ளவில்லை. வெயிலில் உடலெல்லாம் எரிகிறதாம். இந்தச் சமயத்தில் இன்னொரு யுத்தம் என்கிற நினைப்பே அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. தவிர நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ராஜபுத்திரர்கள் மாவீரர்கள், உயிரை துச்சமாக கருதுபவர்கள். யார் இப்போது போய் அவர்களிடம் மோதிக்கொண்டிருப்பது என்றெல்லாம் நம் வீரர்களிடையே புலம்பல்கள். சேனாதிபதியை கையமர்த்திய பாபர் நேராக தன் படை வீரர்களை நோக்கி நடந்தார். பாபரைக் கண்டவுடன் எழும்பிய ஆரவாரத்தில் அவ்வளவு உற்சாகமில்லை. அதை சட்டை செய்யாத பாபரின் கம்பீரமான குரல் அணிவகுத்து நின்ற போர் வீரர்களிடையே ஒலிக்க ஆரம்பித்தது. அருமைச் சகோதரர்களே, ஒரு காலத்தில் சாமர்கண்ட் நகரை கைப்பற்ற விரும்பினேன் நான். பிறகு சீனாவை வெற்றி கொள்ளும் எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவன் சித்தம் வேறு விதமாக இருந்தது. அதன்படி எத்தனையோ சிரமங்களை கடந்து அல்லாஹ் கருணையால் எதிரிகளை வென்று இன்று இந்திய நாட்டிலே காலூன்றி இருக்கின்றோம் நாம். அப்படி இருக்க எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாமல் நம் கடமையை கைவிட்டு திரும்பி போவது நியாயமா? ஆண்டவன் கட்டளையை மீறுவதற்கு நாம் யார்? டெல்லி சுல்தானின் பெரும் படையையே வெற்றி கண்டவர்கள் நீங்கள். வெறும் ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ராஜபுத்திர படையை கண்டு அஞ்சுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டாமா? அப்படியே நாம் பயந்து கொண்டு திரும்பி ஓட்டமெடுத்தால் உலகின் பல பகுதிகளை ஆண்டு வரும் மற்ற மன்னர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? பிறக்கும் போதே நிச்சயமாகும் ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான்.
வாழ்க்கை என்னும் விருந்தில் அமர்கிறவன் கடைசியாக மரணம் என்னும் பானத்தை அருந்தியே தீர வேண்டும். ஆனால் அந்த மரணம் மேன்மையாக கௌரவமாக அல்லவா நிகழ வேண்டும்? இறந்த பிறகு இவனல்லவா வீரன் என்றல்லவா ஊர் உலகம் நம்மை புகழ வேண்டும்? வாழும் வரை நம் கடமையைச் செய்வோம். அதுதான் ஆண்டவன் நமக்கிட்ட ஆணை. கடமையைச் செய்யும் போது வெற்றி அல்லது வீர மரணம் அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவன் ஒருவனே நிரந்தரம். யார் வேண்டுமானாலும் காபூல் திரும்புங்கள். நான் ஒருவனாக இங்கே இருந்து வாளேந்தி போர் புரிவேன். அது மட்டுமல்ல, மது அருந்துவதில் எனக்கு எவ்வளவு ஈடுபாடு உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதோ இறைவனின் கட்டளையை முழுமையாக நிறைவேற்றும் வரை மதுவை நான் தொடமாட்டேன். இது சத்தியம் என்று உணர்ச்சி பொங்க முழங்கிய பாபர் தன் மதுக்கோப்பைகளையும் ஜாடிகளையும் தருவிக்கச் செய்து அவற்றை அங்கேயே அணிவகுத்து நின்ற படைக்கு எதிரே போட்டு தூள் தூளாக உடைத்தெறிந்தார். ஜாடி ஜாடியாக மது ஆறாக கீழே மண்ணில் கொட்டப்பட்டது. பிரமித்து நின்ற படை வீரர்களின் இரத்த நாளங்களை பாபரின் உரை முறுக்கேற்றியது. அவர்கள் உணர்ச்சி மயமாக எழுப்பிய அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம் மைதானத்தில் எதிரொலித்தது. புனித குர்ஆன் மீது ஆணை, கிளம்பட்டும் நம் படை, எதிரிகளை புறங்காட்டுவோம் என்று கர்ஜித்தார் பாபர். ஏக காலத்தில் ஆரவாரத்தோடு உயர்த்தப்பட்ட வாட்களும் வேல்களும் வெயிலில் தகதகக்க, கோட்டை கதவுகள் திறக்க, பாபர் மற்றும் இளவரசர் ஹுமாயூன் தலைமையில் எதிரிகளைச் சந்திக்கப் புறப்பட்டது முகலாய படை. உடலெங்கும் 80 விழுப்புண்கள், ஒரு கண்ணில் பார்வையின்மை, இடது கையில் சுவாதீனம் குறைவு, சற்று விந்திய நடை, இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீரப்பரிசுகள். ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை. இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணா சங்கா. அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினி ராய், பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க, அவர்கள் பின்னால் 120 தளபதிகள், 80,000 குதிரை வீரர்கள், 500 யானைப்படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர். கிபி 1527ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி ஆக்ராவிற்கு மேற்கே 20 மைல் தொலைவில் உள்ள கன்வா என்ற கிராமத்தில் பானிபட் யுத்தத்தை அடுத்து இப்போது இன்னொரு மாபெரும் போர் துவங்கியது. இந்த முறை தன் பீரங்கிகளுக்கு லாகவமாகச் சுழலும் சக்கரங்களை பொருத்தியிருந்தார் பாபர். அங்குமிங்கும் இடம் மாறி மாறி அணிவகுத்த பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய குண்டுகள் எதிரிகளிடையே பெருத்த சேதத்தை விளைவித்தது. முதலில் ஹுமாயூனையும் பாபரின் மைத்துனரான மஹூதி க்வாஜாவையும் முன்னணியில் தலைமை தாங்கி போரை நடத்த அனுப்பிய பாபர், போர் உச்சகட்டத்தில் இருந்த சமயம் பார்த்து ஒரு அதிரடிப் படையுடன் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கத்தைப் போல எதிரிகளிடையே பாய்ந்தார். இது கண்டு மேலும் உற்சாகத்துடன் போரிட்ட பாபரின் வீரர்கள் விரைவில் வெற்றி கோப்பையை பாபருக்கு அளித்தனர். பானிபட் யுத்தத்தை விட சற்று ஆவேசமாக நடந்த யுத்தம் முடிய மொத்தம் 10 மணி நேரமானது. வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் இழந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இரத்த காயங்களோடு யுத்த களத்திலிருந்து தப்பித்த ராணா சங்கா மனம் உடைந்து ஓராண்டுக்குப் பிறகு எங்கோ அனாதை போல இறந்ததாக தகவல். காஜி என்று பாபர் அழைக்கப்பட்டது இந்த போருக்குப் பிறகுதான். காஜி என்றால் புனிதப் போரில் வென்ற வீரர் என்று பொருள். யுத்த களத்தில் பாபரின் படை ஒரு மேடை அமைத்து அதன் மீது கற்களையும் ராஜபுத்திர வீரர்களின் தலைகளையும் கொண்டு பெரியதொரு பிரமிட் அமைத்து தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். தலைநகர் திரும்பிய பாபர் முதல் வேலையாக செவ்வாய் கிரகத்தை காட்டி பயமுறுத்திய அந்த ஜோதிடரை நாடு கடத்தினார். அப்போதும் பெருந்தன்மையோடு கிராஜடி மாதிரி அவருக்கு பாபர் 1,00,000 ரூபாய் தந்தது வேறு விஷயம். போரில் வெற்றி கொடி நாட்டி டெல்லிக்கு பாபர் திரும்பிய பிறகு இளவரசர் ஹுமாயூன் காபூலுக்கு வடமேற்கே உள்ள பதாக்ஷான் பிரதேசத்தை நிர்வகிக்க அனுப்பப்பட்டார். மகன்கள் காம்ரான் காந்தாரத்தையும் அஸ்காரி முல்தானையும் கடைசி மகன் ஹிண்டால் காபூலையும் நிர்வகிக்க படைகளுடன் அனுப்பப்பட்டார்கள். கன்வா யுத்தம் முடிந்து 9 மாதங்கள் கழிந்தன. மறுபடி போர் முரசுகளின் ஒலி எழும்பியது. ராணா சங்காவின் விசுவாசமான நண்பரான சந்தேரி மன்னர் மெதினி ராய் சுதாரித்துக் கொண்டு பாபரை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் முழக்கம் செய்தார். உடனே கிளம்பிச் சென்ற பாபரின் படை கன்வா போரில் தப்பிச் சென்ற மெதினி ராயின் சந்தேரி கோட்டையை முற்றுகையிட நடந்தது இன்னொரு முனைப்பான யுத்தம். இந்திய போர் முறைகளைப் பற்றி புரிந்து கொண்டு விட்ட பாபரின் படையை
ராஜபுத்திர படையால் வெகுநேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கடைசியில் கோட்டைக்குள் பின்வாங்கிய ராஜபுத்திர படை வெகுநேரம் வெளியே வராததால் புருவங்களை உயர்த்திய பாபர், உள்ளே நுழைந்து கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கர்ஜித்தபோது பாபரை பிரமிப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய அந்த நிகழ்ச்சி நடந்தது. திடீரென்று கோட்டைக்குள்ளிருந்து நெற்றியில் சிவந்த திலகங்களுடன் பிறந்த மேனியுடன் கைகளில் வாட்கள் பளிரிட ராஜபுத்திர வீரர்கள் சாரி சாரியாக வெளியே பெருங்கோஷத்துடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தனர். என்ன இது என்று குழம்பிய பாபரிடம் ராஜபுத்திரர்களைப் பற்றி ஓரளவு தெரிந்த தளபதி ஒருவர் பணிவோடு கீழ்கண்டவாறு விளக்கினார். போரில் இனி தோல்வி உறுதி என்கிற நிலை ஏற்படும் மாத்திரத்தில் இந்த ராஜபுத்திரர்கள் தங்கள் குடும்பங்களின் மானத்தை காக்க வேண்டி தாய், மனைவி, குழந்தைகளை வாளைப்பாய்ச்சி கொன்றுவிட்டு தங்கள் போர் உடைகளை களைந்து விடுவார்கள். அந்த கணமே உயிர் தியாகத்திற்கும் வீர சொர்க்கத்திற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம். ராஜபுத்திர இனத்தின் சம்பிரதாயம் அது. இனி இவர்களுடைய உயிரற்ற உடல்களை மிதித்துக் கொண்டுதான் நாம் கோட்டைக்குள் நுழைய முடியும். இது அல்லவா வீரம் என்று பிரமித்துப் போனார் பாபர். அதைத் தொடர்ந்து ஹோவென்று குரல் எழுப்பியவாறு வாளைச் சுழற்றிக் கொண்டு வந்த ராஜபுத்திர வீரர்கள் வரிசையாக பாபரின் படை வீரர்களின் வாட்களுக்கும் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் இரையாகி வீர சொர்க்கம் புகுந்தார்கள். ஆரவாரத்துடன் சந்தேரி கோட்டையை கைப்பற்றி வெற்றி கொடி ஏற்றியது பாபர் படை. அகமது ஷா என்பவரை சந்தேரிக்கு கவர்னராக்கிவிட்டு அங்கே நகரில் மாட்டுத் தொழுவங்களாக மாற்றப்பட்டிருந்த பல மசூதிகளை புதுப்பித்து தந்த பிறகு ஊர் திரும்பிய பாபர் 1 மாதம்தான் ஓய்வெடுக்க முடிந்தது. பீகாரிலிருந்து கிளம்பிய முந்தைய லோடி வம்சத்தைச் சேர்ந்த ஆப்கானிய குர்நில மன்னர்கள் ஒருங்கிணைந்து ஒரு படையுடன் பாபரை எதிர்த்து நின்றனர். கங்கையின் குறுக்கே தற்காலிகமாக பாலம் கட்டி நதியை கடந்த பாபரின் படை அயோத்தி வரை ஆப்கானிய எதிரிகளை துரத்திச் சென்று முறியடித்தது. அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான். பிறகு வங்காளமும் பாபரின் வாழ்முனையில் பணிந்தது. இதற்கு பிறகு வட இந்தியா முழுவதிலும் ஒரு விஸ்தாரமான முகலாய சாம்ராஜ்யம் உருப்பெற்றது. போரில் மிகுந்த ஆவேசம் காட்டினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மையான நல்லொழுக்கம் மிகுந்த சிறந்த மன்னராக திகழ்ந்தார் பாபர். ஒவ்வொரு நாளும் நடந்த எல்லா சம்பவங்களையும் டைரியில் நுணுக்கமாக விவரித்து எழுதுவது அவர் வழக்கம். இந்திய நாட்டின் பருவநிலை மாற்றங்கள், புவியியல், தாவரங்கள், பூக்கள், மக்களின் மத மற்றும் ஜாதி பிரிவுகள், இந்தியர்களின் கணிதத் திறமை, கலைத்திறன், மக்களின் நடை உடை பாவனைகள், குறிப்பாக பழகுவதில் நாகரிகம் போதாது, அழுக்கு உடை அணிவது அதிகம் என்று ஒன்றைக்கூட டைரியில் குறிப்பிட மறக்கவில்லை பாபர். இதைத் தவிர டெல்லியிலும் ஆக்ராவிலும் ஏராளமான பூங்காக்களை உருவாக்கினார் அவர். இந்திய பறவைகள் பற்றியும் தாவர வகைகள் பற்றியும் விலாவாரியாக குறிப்பிடுகிறார் பாபர். வாழைத் தோட்டம் எப்படி போடுவது, அதை கண்காணிப்பது எப்படி என்றும் 5 விதமான இந்திய கிளிகள் பற்றியும் துல்லியமான விவரிப்புகளையும் அவருடைய சுயசரிதையில் நாம் காணலாம். காண்டாமிருகங்கள் வளர்ப்பது பற்றியும் ஓவியரை விட்டு படம் வரையச் சொல்லி விளக்கியிருக்கிறார் பாபர். இதோ காபூலிலிருந்து ஹுமாயூன் எழுதிய கடிதத்திற்கு பதில் போடுகிறார் பாபர். அதில்தான் எத்தனை நுணுக்கமான அலசல்! நீ எழுதிய கடிதம் படித்தேன். சுவையான விஷயங்களையே எழுதுகிறாய். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் கடிதம் எழுதிய பிறகு அதை ஒருமுறை நீ படித்துப் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதில் நாம் செய்த தவறுகள் புலப்படும். தெளிவாக புரியும்படி வாக்கியங்களை நீ எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கியங்கள் விடுகதை போல அமைந்துவிடக்கூடாது. எழுத்துப்பிழைகளும் ஆங்காங்கே கண்ணில் பட்டன. இதெல்லாம் உன்னிடம் மற்றவர்களுக்கு இருக்கும் மரியாதையை குறைக்கும். இனியாவது சுற்றி வளைத்து எதையும் எழுதாமல் இருப்பாயாக. அப்போதுதான் கடிதம் எழுதிய உனக்கும் நல்லது, படிப்பவர்களுக்கும் தலைவலி வராது. இப்படி செல்கிறது பாபரின் கடிதம். பாபர் எங்கு பயணித்தாலும் அவரை தொடர்ந்து சர்வேயர்கள் சென்று பாதையை அளவிட்டவாறு மயில் கற்களை பொருத்திக் கொண்டே போவது வழக்கம். இதனால் டெல்லியிலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளவு தொலைவு என்பதை பிற்பாடு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? பாபர் காலத்தில் கட்டடக்கலை பெரும் முன்னேற்றம் ஏதும் அடையவில்லை. இளம் வயதில் கஜ்னி நகரில் ஒரு இஸ்லாமிய மகானின் கல்லறைக்கு அழகிய கூரை அமைத்து தந்தார் பாபர். பிறகு காபூலில் ஆட்சி புரிந்தபோது ஒரு மசூதி கட்டினார்.
இந்தியாவுக்கு வந்த பிறகு குவாலியர் அரண்மனையையும் சந்தேரி அரண்மனையையும் பார்த்து வியந்த பாபர் துருக்கிய கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்து ஆக்ராவில் சில மாளிகைகளையும் மசூதிகளையும் இந்திய கட்டடக்கலையை பின்பற்றி உருவாக்கினார். அவை எதுவும் தற்போது இல்லை. மிஞ்சி இருப்பது பானிபட் கிராமத்தில் போரில் வெற்றி பெற்ற பிறகு கட்டிய ஒரு மசூதி மற்றும் அயோத்தியில் அவர் ஆணையின் கீழ் மீர்பாக்கி என்ற தளபதி கட்டிய ஒரு மசூதி. இதுவும் தற்போது இந்து மத தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டு விட்டது. கட்டடக்கலையை பொறுத்த மட்டில் இவை இரண்டுமே பிரமாதமான மசூதிகள் அல்ல. இவை பற்றி நுணுக்கமான குறிப்புகளை பாபரே விஸ்தாரமாக குறிப்பிடவில்லை. இளம் வயதிலிருந்து கரடுமுரடான வாழ்க்கை, தொடர்ந்த யுத்தங்கள், சாம்ராஜ்யம் நிறுவிய பிறகு மறுபடி ஆரம்பிக்கப்பட்ட மதுப்பழக்கம் எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் பாபரை படுக்கையில் வீழ்த்தியது. மது. சுயசரிதையில் மது அருந்துவது பற்றி பக்கம் பக்கமாக அனுபவித்து விவரித்திருக்கிறார் பாபர். பரவசம் தரும் ஒயின் வேண்டும், பூரித்த இளமையோடு பெண்களே வருக, இவற்றிற்கு இணை வேறு எது உண்டு? பாபர், ஆசை தீர அனுபவி, இளமை போனால் திரும்பி வராது. வாலிப பருவத்தில் பாபர் எழுதிய கவிதை இது. உலகப் புகழ்பெற்ற மது வகைகளிலிருந்து இந்திய சாராயம் வரை ஒன்றைக்கூட விட்டு வைக்கவில்லை அவர். அதே சமயம் எத்தனை லார்ஜிகள் அடித்தாலும் பாபர் நிதானம் தவறியதே கிடையாது என்கிறது வரலாறு. பாபர் நோய்வாய்ப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு டெல்லிக்கு விரைந்து வந்த ஹுமாயூனை பொறுப்பில்லாமல் ஊரை விட்டு வந்தது தவறு என்று கடிந்து கொண்டார் பாபர். பிறகு தந்தையின் உடல்நலம் தேறியவுடன் ஹுமாயூன் இந்தியாவின் வடக்கே சம்பல் பகுதிக்கு திரும்பிச் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று காய்ச்சலில் விழுந்தார். அசுரக் காய்ச்சல். எந்த மருந்தும் பயன் தருவதாக தெரியவில்லை. கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள். பிறகு யமுனை நதியில் படகில் படுக்க வைத்து சர்வ ஜாக்கிரதையாக ஹுமாயூனை ஆக்ராவுக்கு அழைத்து வந்தார்கள். இடமாறுதலும் பலனளிக்கவில்லை. ஆக்ராவில் உள்ள கைதேர்ந்த வைத்தியர்கள் போராடியும் ஜுரம் குறையாததால் தந்தை பாபர் கலங்கிப் போனார். என் அருமை மகனை காப்பாற்றியாக வேண்டும் என்று மனமுடைந்து கண்ணீர் வடித்த பாபரிடம் ஒரு முஸ்லிம் துறவி, அரசே, தங்களிடம் உள்ள பொருட்களில் மிகவும் விலைமதிப்பு உயர்ந்த ஒன்றை விட்டுக் கொடுத்தால் தங்கள் மகன் பிழைக்கலாம் என்று சொல்ல, வெகுநேரம் சிந்தனையில் இருந்த பாபரின் முகத்தில் தெளிவு பிறந்தது. மற்ற ஆலோசகர்கள் மனதில் ஓடியது என்னவோ கோஹினூர் வைரம். மரியாதையுடன் அதை பற்றி அவர்கள் குறிப்பிடவும் செய்தார்கள். பாபர் அந்த வைரத்தை தனக்காக வாங்கி வைத்துக் கொள்ளவில்லை, மகனுக்கே திருப்பி தந்துவிட்டார் என்ற செய்தி இவர்களுக்கு தெரியாது. எழுந்து சென்ற பாபர் ஹுமாயூனின் படுக்கை அருகில் அமர்ந்து வெகுநேரம் தியானத்தில் இருந்தார். இறைவனின் பெருமையை அவர் உதடுகள் முணுமுணுத்தவாறு இருந்தன. பிறகு எழுந்து 3 முறை மகனை வலம் வந்த பாபர் இரு கைகளையும் உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனே, கருணைக் கடலே, என்னிடம் உள்ள விலைமதிப்பு மிக்க பொருள் என் உயிர்தான். இதோ ஒரு தந்தை உன்முன் மண்டியிட்டு மன்றாடுகிறான். என் மகன் உயிர் உழைக்க வேண்டும். அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகிறேன் என்று உணர்ச்சிகரமாக முழங்கினார். உடனே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பாபர் மெல்லத் திரும்பிச் செல்ல முனைந்தபோதே அவர் கால்கள் தள்ளாடின. லேசாக காய்ச்சலும் ஆரம்பிக்க, அதே சமயம் ஹுமாயூனின் ஜுரம் குறைய பாபர் கன்னங்களில் ஆனந்த கண்ணீர். மகனிடமிருந்து நோயை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்றார் லேசான குரலில். இது எதேச்சையானதொரு சம்பவம் என்றும், இந்த உணர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவல் என்றும் பிற்பாடு சில ஆங்கிலேய மற்றும் இந்திய வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டாலும், ஹுமாயூன் நோயும் பாபர் பிரார்த்தனையும், ஹுமாயூன் குணமானதையும் பிறகு பாபர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததையும் வரலாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறது. இறப்பதற்கு முன் ஹுமாயூனை அழைத்து என் வாரிசு என்று எல்லார் முன்னிலையிலும் அறிவித்தார் பாபர். பிறகு மகனை நோக்கி, உன் சகோதரர்களை அன்புடன் நடத்து. மகுடம் தலைக்கு ஏறியவுடன் மமதை வந்துவிடக்கூடாது. அது உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லும். ஏராளமான மதங்களையும் ஜாதிகளையும் கொண்ட நாடாக இருக்கிறது இந்தியா. நீ எல்லோருக்கும் அரசன். ஆகவே மதவெறி உனக்கு வேண்டாம்.
குறிப்பாக இந்துக்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வணங்கும் பசுவை எந்தச் சூழ்நிலையிலும் கொல்லாதே. எந்த மதத்தின் ஆலயங்களையும் நாசப்படுத்தாமல் ஆட்சி செய். இஸ்லாமிய மதத்தை கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் வாழ்முனையிலே நிலைநிறுத்த முடியாது. அன்பு வழி ஒன்றினால் தான் முடியும் என்று மெல்லிய குரலில் அறிவுரை கூறினார். பிறகு பாபருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. நினைவும் மெல்லாகல ஆரம்பித்தது. டிசம்பர் 26 கிபி 1530 அதிகாலை லேசாக கண்களை திறந்த பாபர், இறைவா, இதோ நான் தயார் என்று முணுமுணுத்தார். சில நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்தது. பாபரின் மகளும் ஹுமாயூனின் வாழ்க்கை வரலாற்றை பிற்பாடு எழுதியவருமான குல்பதன் பேகம் அன்று இரவு முழுவதும் ஒரு மூலையில் அமர்ந்து விசும்பிக் கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அப்பா இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் ஓவென்று கதறி அழுதோம். எங்களை பொறுத்தமட்டில் அன்று காலை இருட்டாகவே விடிந்தது என்று விவரிக்கிறார். அநேகமாக யுத்தகளத்திலேயே வாழ்க்கை என்பதால் சற்றே முதுமையாக தோற்றமளித்தாலும் இறந்தபோது பாபரின் வயது 48 தான். டெல்லி அரியணையில் அமர்ந்து அவர் ஆட்சி செய்தது 4 ஆண்டுகள். முதலில் பாபரின் உடல் ஆக்ராவில் தாஜ்மஹால் பிற்பாடு கட்டப்பட்ட இடத்துக்கு அருகே யமுனை நதிக்கரையில் புதைக்கப்பட்டது. 9 வருடங்களுக்குப் பிறகுதான் பாபரின் உயிலின்படி அவர் உயிரையே வைத்திருந்த காபூலுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் முன்னதொரு சமயம் அமைத்திருந்த அழகான பெரும் தோட்டத்தில் மறுபடியும் புதைக்கப்பட்டது. பாபர் என்னும் புலி 8 அடி பாய்ந்தால் ஹுமாயூன் என்னும் குட்டி 16 அடி பாய வேண்டும் என்பதுதான் பாபர் உட்பட எல்லோருடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1 அடி தாண்டுவதற்குள்ளேயே இந்த முகலாய குட்டி தடுக்கி விழுந்தது வேறு விஷயம்.